இந்த கதையின் பெயர் அம்மாவின் பரிசு. சின்னஞ்சிறிய ஊரான பொன்னம்பலத்தில் ராதா என்றொரு அம்மா இருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவள் தன் குழந்தைகளுக்காக எல்லா தியாகங்களையும் செய்தாள். அவளுடைய கணவன் இறந்துவிட்டதால் அவள் தன் குழந்தைகளை தனியாகவே வளர்த்து வந்தாள். ராதாவின் குழந்தைகள் மகன் கார்த்திக் மற்றும் மகள் மீனா இருவரும் பள்ளியில் மிகவும் புத்திசாலிகள். ஆனால் ராதாவுக்கு அவர்களின் படிப்புக்கு பணம் திரட்டுவது மிகவும் கடினமாக இருந்தது. அவள் தினமும் காலையில் எழுந்து வயலில் வேலை செய்து மாலையில் வீட்டில் துணி துவைத்து குழந்தைகளின் படிப்புக்கு பணம் சேமித்தாள். ஒரு நாள் கார்த்திக் தன் அம்மாவிடம், அம்மா, என் பள்ளியில் ஒரு அறிவியல் போட்டி இருக்கு. அதில் பங்கேற்று வெற்றி பெற விரும்புகிறேன். ஆனால் அதற்கு சில பொருட்கள் தேவை என்றான். ராதா தன் குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்தாள். அவள் தன் கழுத்தில் இருந்த ஒரே நகையை, தன் தாயாரிடம் இருந்து கிடைத்த தங்கச் சங்கிலியை அடகு வைத்து பணம் வாங்கினாள். அந்த பணத்தை கார்த்திக்கிடம் கொடுத்தாள். கார்த்திக் அந்த பொருட்களை வாங்கி போட்டியில் பங்கேற்றான். அவன் மிகவும் கடினமாக உழைத்து போட்டியில் முதல் பரிசு வென்றான். அவனுடைய பரிசு ஒரு புதிய கணினி மற்றும் ஒரு பட்டயம். ராதா தன் குழந்தையின் வெற்றியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அவள் தன் நகையை இழந்ததை பற்றி எந்த வருத்தமும் காட்டவில்லை. அவளுக்கு தன் குழந்தைகளின் வெற்றியே மிகப்பெரிய பரிசாக இருந்தது. கார்த்திக் தன் அம்மாவிடம், அம்மா, நீதான் என் வெற்றிக்கு காரணம். உன் தியாகத்திற்கு நான் என்றும் கடமைப்பட்டவன் என்றான். ராதா தன் குழந்தைகளை தழுவிக்கொண்டாள். அவளுடைய கண்களில் மகிழ்ச்சி நீர் ததும்பியது. அவளுக்கு தன் குழந்தைகளின் வெற்றியே மிகப்பெரிய பரிசாக இருந்தது. கதையின் முக்கிய பாடம்: அம்மாவின் தியாகம் மற்றும் அன்பு எப்போதும் குழந்தைகளின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அம்மாக்கள் எந்த தியாகத்தையும் செய்வார்கள். அம்மாவின் அன்பு எப்போதும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான அடைக்கலம்.